மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை சீக்கிரமே வரப்போகுது. ஒரு அழகான தோட்டத்தில் சிட்டு என்ற ஒரு சின்ன குருவி வாழ்ந்தது. அது ரொம்ப புத்திசாலி, எப்போதும் பாடிக்கொண்டே பறக்கும். அதே தோட்டத்தில் மியாவ் என்ற ஒரு பெரிய ஆனால் தந்திரமான பூனை இருந்தது. ஒருநாள் சிட்டு மரக்கிளையில் பாடிக்கொண்டிருக்க மியாவ் இனிமையாக பேசி கீழே வரச் சொன்னது. ஆனால் சிட்டு புத்திசாலித்தனமாக அதை நம்பாமல் மேலே உயரமான கிளைக்கு பறந்தது. மியா போய்விட்டது போல் நடித்து மரத்துக்கு பின்னால் ஒளிந்தது. சிட்டு இதை உணர்ந்து, உதவி, பூனை வருது என்று கத்தியதும் மியா ஓடி வந்தது. அந்த நொடியில் சிட்டு சிரித்துக்கொண்டே பாதுகாப்பாக பறந்து போய்விட்டது. குழந்தைகளே, புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த தந்திரத்தையும் ஜெயிக்கலாம். எப்போதும் யோசித்து செயல்படுங்கள். ஒரு வெயில் காலத்தில் கருப்பு என்ற ஒரு காக்கை ரொம்ப தாகமாயிருந்து தண்ணீர் தேடி பறந்தது. தூரத்தில் ஒரு பெரிய குடம் கிடைத்ததும் அருகில் போய் பார்த்தது. குடத்துல கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலும் அது ஆழமா இருந்ததால குடிக்க முடியல. கருப்பு வருத்தப்படாமல் சுற்றி பார்த்து அருகிலிருந்த சின்ன சின்ன கற்களை ஒவ்வொன்றாக குடத்துக்குள்ள போட ஆரம்பிச்சது. கற்கள் சேர சேர தண்ணீர் மேலே வந்து குடத்தின் விளிம்பை தொட்டதும் கருப்பு சந்தோஷமா தண்ணீர் குடிச்சு தாகம் தீர்த்துக்கிட்டது. குழந்தைகளே, பிரச்சனை வந்தா பயப்படாமல் யோசிச்சு செயல்பட்டா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். ஒரு பெரிய காட்டில் தும்பி என்ற ஒரு கனிவான யானை எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்து வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன எலி வேடன் வலையில சிக்கி அழுதபோது தும்பி தன் துதிக்கையால் வலையை கிழித்து அதை காப்பாற்றியது. எலி நன்றியுடன் ஒரு நாள் உதவி செய்வேன் என்றாலும் தும்பி சிரித்துக்கொண்டே போய்விட்டது. சில நாட்களுக்குப் பிறகு வேடர்கள் விரித்த பெரிய வலையில தும்பி யானை சிக்கி வெளியே வர முடியாமல் உதவி கேட்டது. அப்போ அந்த சின்ன எலி ஓடி வந்து தன் பற்களால் வலையை கடித்து துண்டாக்கி தும்பியை விடுவித்தது. குழந்தைகளே, யாருக்காவது அன்போடு உதவி செய்தால் அது ஒரு நாள் நிச்சயமாக திரும்பி வரும். மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை சீக்கிரமே வரப்போகுது.